ஓம் நமோ நாராயணாய. லட்சுமி கடாட்சம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் பொங்கல் பற்றி பார்க்கலாம். பொங்கல் என்பது தை மாதம் 1ஆம் தேதி முதல் தேதியன்று கொண்டாடப்படும் ஒரு பண்டிகை, பொங்கல் பண்டிகை. தை மாதம் 1 என்பது என்ன? போன மாதம் மார்கழி மாதம் என்பது தேவர்களுக்கு பிரம்ம முகூர்த்தம் என்று பார்த்தோம். அதுபோல தை மாதம் 1 என்பது தேவர்களுக்கு பொழுது விடிந்த காலம். பொழுது விடிஞ்சாச்சு தை மாதம் 1ஆம் தேதி. நமக்கு எப்படி 6 மணியோ அதுபோல் தேவர்களுக்கு காலை 6 மணி பொழுது விடிந்தது. அது மட்டுமல்ல, தை மாசி பங்குனி முதல் சித்திரை வைகாசி ஆனி இந்த 6 மாதமும் உத்தராயண காலம், உத்தராயண புண்ணிய காலம் என்று சொல்வார்கள். அதாவது சூரியன் வடக்கு திசை நோக்கி தன் தேரை செலுத்தும் காலம் இந்த தை மாதம் 1ஆம் தேதி. உத்தராயணம் ஆரம்பித்து விடும். மிகவும் சிறப்பான மாதம் தை மாதம். உத்தராயணம் என்பது தேவர்களுக்கு ஒரு சிறப்பான காலம். ஏனெனில் இந்த உத்தராயணத்தில் தான் அனைத்து கோயில்களில் உற்சவங்கள் ஆரம்பித்து விடும். தை மாதம் ஆரம்பித்து விட்டால் அனைத்து மேக்சிமம் அதிகமான கோயில் உற்சவம் தொடங்கிவிடும். பிரம்மோற்சவம், தேர் திருவிழா என்று நிறைய உற்சவங்கள் தொடங்கிவிடும். இந்த தை முதல் ஆணி வரை எல்லா விசேஷங்களும் நடைபெறும். அதாவது சூரிய பகவானுக்கு, அதாவது இந்த உலகில் உள்ள எல்லா ஜீவராசிகளை வாழ வைக்கும் ஒரு சக்தி யாருக்குன்னா அந்த சூரிய பகவானுக்கு தான் உண்டு. சூரிய பகவான் இல்லை என்றால், அந்த கதிர்கள் பூமியில் விழவில்லை என்றால் எந்த உயிரினங்கள் வாழ முடியாது. அந்த அளவுக்கு சிறப்பு அந்த சூரிய பகவானுக்கு உண்டு. அந்த சூரிய பகவானையும் மற்றும் அனைத்து தேவர்களையும் நாம் வணங்கும் விதமாக கொண்டாடப்படும் ஒரு பண்டிகை தான் இந்த பொங்கல் பண்டிகை. இது அன்றைய தினம் நாம் அந்த சூரிய பகவானை வழிபட்டால் நமக்கு அந்த வருடம் பூரா நமக்கு நல்ல ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கை கிடைக்கும். தை மாதம் 1ஆம் தேதி என்பது தை தொடங்குகிறது. மேலும் ஆடி மாதம் விதைத்த பயிரை அறுவடை செய்து அதன் பலனை அனுபவிக்கும் மாதம் தான் தை மாதம். அன்றைய தினத்தில் புதிய அரிசியை சர்க்கரை, பால், நெய் இவற்றாலும் சேர்த்து புது பானையில் சமைத்து அந்த சூரியனுக்கு நைவேத்தியம் செய்து அந்த சூரிய பகவானை வழிபடுவது என்பது நமக்கு ஒரு நல்ல வாழ்க்கை தொடங்கிவிடும். அதற்கு பிறகு நமக்கு வாழ்க்கையில் ஒரு துன்பம் என்பது இல்லாமல் இருக்கும். அதற்காக தான் தை 1, தை பிறந்தால் வழி பிறக்கும் என்று வேறு சொல்லியுள்ளார்கள். நம்முடைய அனைத்து தடைப்பட்ட காரியங்கள் நிறைய இருக்கும். அவையெல்லாம் தானாகவே நிறைவேறும். அந்த தை மாதத்திற்கு அவ்வளோ சிறப்பு. அதற்கு முந்தைய நாள் போகி பண்டிகை, பழையன கழிதல் புதியன புகுத்தல் என்று சொல்வார்கள். எனவே தை 1 மிக சிறப்பான ஒரு நாள். அதுபோக இந்த தை மாதம் என்பது மகர சங்கராந்தி என்று சொல்வார்கள். மகர சங்கராந்தி என்பது சூரியன் தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு செல்கிறார். இந்த மாதம் முழுவதுமே மகர ராசியில் இருப்பார். மகரத்தில் சூரியன் பிரவேசிக்கும் காலம்தான் இந்த தை மாதம். மிக சிறப்பான ஒரு மாதம். இந்த மாதம் எப்போ பிறக்கிறது என்றால், இந்த வருடம் காலை, அதாவது பொங்கல் அன்று காலை 8:55, அதாவது கும்ப லக்னத்தில் மாதம் பிறக்கிறது. 8:55 உத்திராடம் 2ஆம் பாதம் சூரியன் பிரவேசிக்கிறார். 8:55 மாதம் பிறக்கிறது. மிகவும் சிறப்பான ஒரு மாதம் தை மாதம் என்பது. அனைத்து விசேஷங்கள் வரும். இந்த மாதத்தில் தான் ரத சப்தமி, பீஷ்மாஷ்டமி எல்லாமே வருகிறது. தை மாதம் என்பது அவ்வளோ சிறப்பு உண்டு. எனவே அந்த தினம் பொங்கல் எப்போது வைக்கலாம் என்றால் காலை 10:45 முதல் 11:45 சரியான நேரம். அந்த நேரத்தில் நாம் பொங்கல் வைத்து அந்த பகவானை, சூரிய பகவானை வழிபட்டு வந்தால் நமக்கு வாழ்க்கையில் எல்லா பாக்கியம், சகல சௌபாக்கியங்களும் உண்டாகும். நல்ல வீட்டை சுத்தமாக வைத்துவிட்டு, வீட்டை மாப்பிங்லாம் போட்டு சுத்தமாக துடைத்து விட்டு, குளித்து விட்டு, நெற்றி இட்டு விட்டு, நம்முடைய சின்னம் எதுவோ அதை நாம் இட்டு கொண்டு அன்றைய தினம் நாம் பொங்கல் வைத்து அந்த பகவானை வழிபடுவது என்பது ஒரு சிறப்பான பலனை நமக்கு கொடுக்கும். இதையெல்லாம் கிராமத்தில் மிக நன்றாக செய்வார்கள். வீட்டிற்கு வெள்ளை அடி என்றால் அதை சுண்ணாம்பு தான் அடிக்கிறது. அதை வெள்ளையெல்லாம் அடித்து காவியெல்லாம் போட்டு அழகாக புது பானை, மண் பானையிலே மஞ்சள் குலை கட்டி, அந்த பானை சுற்றி மஞ்சள் குலை கட்டி மிக அழகாக சிறப்பாக செய்வார்கள். இதெல்லாம் கிராமத்தில் மிக சிறப்பாக செய்வார்கள்.
அதுபோல் இங்கு செய்ய கொஞ்சம் கஷ்டம்தான் நகர்ப்புறத்தில். இருந்தாலும் நாம் பொங்கல் வைத்து அந்த சூரிய பகவானை வழிபட்டு வந்தால் நமக்கு வாழ்க்கையில் எல்லா நலன்கள் கிடைக்கும். நம்மை வாழ வைக்கிற சூரிய பகவானுக்கும் சரி, நம்மை வாழ வைக்கிற தேவர்களுக்கும், நமக்கு எல்லா தொழில்கள் செய்வதற்கு உதவி புரிந்த அந்த கால்நடைகளுக்கும் கொண்டாடும் விதமாக இந்த பொங்கல் பண்டிகை ஒரு சிறப்பான பண்டிகையாக நாம் கொண்டாடுகிறோம். எல்லோருக்கும் நன்றி சொல்லும் விதமாக இந்த பண்டிகை அமையும். தை மாதம் 1ஆம் தேதி 14/1/2025 செவ்வாய்க்கிழமை என்று பொங்கல் பானை வைக்க வேண்டிய நேரம் 10:45 to 11:45, ஒரு சரியான நேரம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் செய்து ஷேர் செய்வோம். மறவாமல் சப்ஸ்கிரைப் செய்யும்படி கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். மங்களாணி போகும்.